கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு புது அகாடமிக் இயர் அப்படிங்கறது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ இயர் மாதிரி. ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க அடுத்த ஸ்டாண்டர்ட் போவாங்க. செகண்டரி லெவல் முடிச்சவங்க ஹையர் செகண்டரி போவாங்க. ஹையர் செகண்டரி லெவல் முடிச்சவங்க இன்னும் கூட கூடுதல் சந்தோஷத்தோட வாழ்க்கையில அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கனவுகளோட இருப்பாங்க. சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க, சில பேர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இன்னைக்கு இருந்தாலும் சிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாத காரணத்தினால அவங்க அந்த கனவை டிராப் பண்ணுவாங்க. ஆனா அப்படி சிஏ படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கிறவங்க நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி நிச்சயம் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். அரங்கத்தில் இன்று நம்மிடையே நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சிஏ படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க உங்களுடைய சந்தேகங்களையும் நிகழ்ச்சியில் கேட்டு நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சார், முதல்ல இந்த என்எம்சி காலேஜ் அப்படிங்கிறது எங்க இருக்கு, என்னென்ன ஸ்டடீஸ், என்னென்ன மேஜர்ஸ் எல்லாம் அங்க இருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில துடுப்பதி என்ற இடத்துல அமைந்திருக்கு. இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் கடந்த 15 வருடங்களாக சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி மற்றும் கம்பெனி செக்ரட்டரிஷிப், இந்த 3 தொழிற்படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாக செயல்படுகிறது. சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை. அதனாலதான் இந்த படிப்புகளை எடுத்து படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த நிலை இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அதிக அளவுல இந்த படிப்பை எடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்கு இத்தகைய நிகழ்ச்சிகளை வழங்கி அதுல இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அவர்களுக்கு இருப்பின் அதுக்கான விளக்கங்களை கொடுத்து ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த படிப்புல தேர்ச்சி பெற வச்சிட்டு இருக்கிறது தான் நம்மளது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. சார், இந்த சிஏ, சிஎம்ஏ இந்த கோர்சஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சிஏ பொறுத்த வரைக்கும் நிறைய மித்ஸ் இருக்கு. ஏன்னா இதுல நீங்க ஒரு லெவல் பாஸ் பண்ணல அப்படின்னா கூட திரும்பியும் நீங்க எல்லா லெவல்ஸையும் எழுத ஆரம்பிக்கணும். அந்த மாதிரியான நிறைய மித்ஸ் எல்லாம் நம்மள சுத்தி இருக்கு. சோ நீங்க இதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுங்க. நிச்சயமா நிறைய பேரண்ட்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா யார்கிட்டயாவது போயிட்டு நான் என் பையன் சிஏ படிக்க போறான் அப்படின்னா, சிஏவை படிக்க போறான், அவன் பாஸ் பண்றது கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்றாங்க. பொதுவாகவே இந்த படிப்புகளை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு தொழிற்படிப்பு அப்படின்றத நான் ஆரம்பத்துல இருந்தே வலியுறுத்துறேன். எப்படி ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு ஒரு எம்பிபிஎஸ், எம்எஸ் மாதிரியான படிப்புகள், அல்லது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக் மாதிரியான படிப்புகள், சட்டத்துறையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல், எம்எல் மாதிரியான படிப்புகள் இருக்கின்றதோ அது போலதான் இந்த வணிகவியல் துறையில் உச்சகட்ட படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள். இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அறியாமைன்னு சொல்லலாம். இந்த படிப்புகளை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு சரியான வழிகாட்டுதல்கள் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே தவறான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த படிப்புகளை பத்தி பேசலாம். சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்றோம். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வழங்கக்கூடிய படிப்பு. எப்படி ஒரு +1 +2ல ஒரு காமர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா எனக்கு அக்கௌண்டன்சி காமர்ஸ் நான் படிக்கிறேன். அடுத்து அதையே ஒரு பிகாம் லெவல்ல படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கிறேன். அதையே நான் எம்காம்ல படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா சிஏ, சிஎம்ஏ இந்த கோர்சஸ் பாத்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு. இந்த படிப்பை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த துறையில அவங்க வல்லுநராக இருக்க முடியும். ஓகே, இந்த படிப்புகள் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்ப வணிக நிறுவனங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனா இருந்தா மட்டும்தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும். நிறைய டிரான்சாக்சன்ஸ் நடக்கும்போது மட்டும்தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அதிக அளவுல இருக்கும். அத்தகைய நிறுவனங்களை, அதாவது சிறு குறு நிறுவனங்கள்ல ஆரம்பித்து ஈவன் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குற ஒருத்தருடைய கணக்குகள்ல இருந்து ஒரு சிறு குறு நிறுவனங்கள்ல ஆரம்பித்து பெரிய நிறுவனங்கள்னா பல 1000 கோடிகள்ல முதலீடு செய்கின்ற பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் அந்த நிறுவனங்களுடைய கணக்கு வழக்குகள், அவங்களுடைய வருமானங்கள் எவ்வளவு, அவங்களுடைய செலவுகள் எவ்வளவு, அவங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் எவ்வளவு, அவங்க அரசாங்கம் சொல்கின்ற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வேலை செய்யறாங்களா, அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறார்களா அப்படின்ற எல்லா கைடன்ஸும் கொடுக்கிற ஒரு நிபுணத்துவம் வழங்கக்கூடிய படிப்பு தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோர்ஸ் அப்படின்றதுனாலதான் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றி இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கணும், அதுக்கு இதுதான் சிலபஸா இருக்கணும், சோ அதை படிக்கிற மாணவர்கள் இத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும், இத்தனை பேப்பர்ஸ்க்கு அவங்க எக்ஸாம்ஸ் எழுதணும், இதுதான் அவங்களுடைய பாஸ் மார்க், அந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதை முடித்தவர்
அப்படின்னா அவர் வந்து பல நிறுவனங்களை வந்து நிர்வகிக்க போற திறனை வந்து உடையவரா இருக்க போறாரு. அதே மாதிரிதான் சிஎம்ஏ படிப்பு. சோ சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் 3 படிப்புகளும் இந்த துறையின் சம வாய்ப்புகளை உருவாக்கி தரும் படிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். 3 படிப்புகளுக்கும் ஒரு சிறிய அளவு வித்தியாசம் தான், ஆனா 3மே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான். ஓகே, சோ இப்போ சிஏ படிக்க +2 முடிச்சவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும், காலேஜ் டிகிரி முடிச்சவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும், இல்ல அந்த மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்கா, இல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டைம் தான் எடுக்குமா? நிச்சயமா இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இப்போ மனசுல உதிச்சிட்டு இருக்கும். ஏன்னா இப்பதான் வந்து +2 பாஸ் அப்படின்ற ரிசல்ட் எல்லாருக்குமே வந்திருக்கு. இப்ப படிக்கலாமா இல்ல டிகிரி முடிச்சுட்டு படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படிப்புகளுடைய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 தொழிற்படிப்புகளுமே அவங்க +2 முடிச்ச உடனே சேருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர படிப்பு. அதாவது குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றது +2 பாஸ். ஓகே, உங்களோட கேள்வியில இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். என்னன்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும், இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கா? ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னாவே ஒரு பெரிய பயம் மக்கள் கிட்ட என்ன இருக்கும்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், இந்த படிப்புலாம் நமக்கு உகந்த படிப்பு கிடையாது, அந்த என்ட்ரன்ஸ்க்கு தனியா நான் கோச்சிங் போகணும், அதுக்கு தனியா ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நான் +2க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவானா இல்ல கோச்சிங்க்கு படிப்பானா அப்படின்ட்டு. ஆனா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 பாஸ் அப்படின்ற ஒரே ஒரு தகுதி போதும். அண்ட் +2ல எந்த குரூப்பா வேணாலும், எந்த குரூப் வேணா இருக்கலாம். அது அடுத்த ஒரு தகவல். அந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நிச்சயமா கிடையாது. அதுதான் வந்து இந்த படிப்புகளோட சிறப்பு அம்சமே. அவங்க வந்து ஒருவேளை 10th நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 10th ஒரு 450 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்கூல் டீச்சர் ஆகட்டும், என்னோட நெய்பர் ஆகட்டும், எல்லாரும் கொடுக்குற கைடன்ஸ் என்னவா இருக்கும்னா, பையன் நல்ல மார்க் எடுத்திருக்கான், அவனை சயின்ஸ் குரூப் படிக்க வைங்க அப்படின்னு. சயின்ஸ் குரூப் படிக்க போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும். அவங்களால வந்து அது படிக்க முடியல, அது கடினமா இருக்கு, இல்ல வந்து +2 முடிச்ச பிறகு அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு பல கசப்பான தகவல்கள் உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். சோ அந்த சமயத்துல வந்து இல்ல என்னோட குழந்தை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கலாம் நினைச்சுதான் சயின்ஸ் குரூப் படிச்சான், ஆனா இப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு பட்ட படிப்பு படிக்கலாம் அப்படின்ற வருத்தம் எந்த பெற்றோருக்கும் தேவையே கிடையாது. சோ +2ல நீங்க பாஸ் பண்ணிருந்தா போதும். நீங்க எந்த குரூப் படிச்சீங்க அப்படின்ற கேள்வி எழ போறது இல்ல, நீங்க எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீர்கள் +2ல அப்படின்றதும் கிடையாது. ஜஸ்ட் பாஸ் பண்ணிருந்தா போதும். அடுத்து எனக்கு இந்த சிஏ படிக்கணும், சிஎம்ஏ படிக்கணும், நானும் இந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநர் ஆகணும், இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் முடிக்கணும்ன்ற ஆசை மட்டும் இருந்ததுன்னா போதும். நிச்சயமா இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கலாம். ஓகே, நேர இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேரு? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் கீதாங்க மேம் என்னோட பேரு. சொல்லுங்க, உங்களோட சந்தேகம் என்ன? மேம் இப்ப பையன் வந்து +2ல இப்ப சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப அவங்க வந்து சிஏ எடுத்து பண்ணலாங்களா மேம்? ஓகே, இப்பதான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னாரு. பட் இருந்தாலும் ஒரு தெளிவான விளக்கம் அவர் கொடுத்துருவார். நிச்சயமா படிக்க முடியும். உங்களை மாதிரியே நிறைய பெற்றோருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 10th முடிச்சவனா அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாததுனால எந்த குரூப் படிக்க போறோன்றது தெரியாம அவங்களே சூஸ் பண்ணிடுறாங்க. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க, நான் 10thல நல்ல மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க +2ல எந்த குரூப் வேணா எடுத்து படிச்சிருக்கலாம். அப்ப நீங்க வந்து சிஏ, சிஎம்ஏ கோர்சஸ் எடுத்து படிக்க முடியும். நீங்க பாஸ் பண்ணிருந்தா மட்டும் போதும். +2ல சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம், நீங்க காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம், எந்த குரூப் படிச்சிருந்தாலும் இந்த படிப்புகள் எடுத்து படிக்கலாம். சார், சிஏ, சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு நேர பயிற்சி, முழு நேர காலேஜ் அப்படிங்கிறது அவசியம் தானே? ஏன்னா நிறைய பேர் இது எப்படி எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் ஒரு டியூஷன், ஒரு 2 மணி நேரம் கிளாஸ், அதுக்கப்புறம் பிராக்டிக்கலா யாராவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட நான் ஒரு அசிஸ்டன்ட் அப்படி இருந்து படிக்க தான் நிறைய பேர் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த சிஏ, சிஎம்ஏக்கு அப்படிங்கிறது ஒரு முழு நேர ஒரு காலேஜ் அப்படிங்கிறது அவசியம் தானே? இல்ல, நிச்சயமா அவசியம். அதாவது இதுக்கான ஒருவித பதில் வந்து நீங்களே ஆரம்பத்துல கேட்டீங்க. இந்த படிப்புகள் வந்து கடினமான படிப்பா, இல்ல வந்து ஒரு பேப்பர்ல பாஸ் ஆனா நான் திருப்பி, அதாவது இந்த மாதிரியான தவறான புரிதல்கள் எல்லாம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த முழு நேர கல்லூரியில படிக்காம டியூஷன் மாதிரியான சிஸ்டம்ல மட்டுமே படிக்கிற மாணவர்களுக்கு. சரி, நான் திரும்பவும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வழங்கக்கூடிய படிப்பு. இந்த படிப்பு முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? சாதாரணமா ஒரு வேலைக்கு போக போறேன்னா இல்ல. சோ பெரிய பெரிய நிறுவனங்கள், பல 1000 கோடிகளில் முதலீடு செய்த நிறுவனங்களை வந்து நிர்வகிக்கிற வேலை வந்து என் கையில கொடுக்க போறாங்க. அந்த நிறுவனங்களுடைய வரவு செலவுகளை சரிபார்ப்பது, அவங்களுடைய வரி சட்டங்களை சரிபார்ப்பது, அவங்களுடைய பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகளை தான் அவங்க பார்க்க போறாங்க. சோ அப்படிப்பட்ட படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கணும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு மருத்துவம் இல்லது பொறியியல் அல்லது ஒரு சட்டம், இந்த படிப்புகளை வந்து நான் வீட்டுல இருந்தே படிச்சுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? கல்லூரிக்கு போய் முழு நேரமாக கற்று தேர்ந்த ஆசிரியர்களிடத்துல தான் அந்த பயிற்சியை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த படிப்புகளை முடித்த பிறகு தேவையான அளவுக்கு செயல்முறை பயிற்சிகளும் நான் அதுல இருந்து எடுத்துக்கணும். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சிஏ, சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து முழு நேர கல்லூரியில ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரைக்கும் உங்களுடைய
நேரத்தை செலவிட்டு படிச்சா மட்டும்தான் அதுல நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும். சரி, பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் சொல்ற விஷயம், இந்த படிப்புகளை படிக்கிறது கஷ்டம், பாஸ் பண்ண முடியாது. ஏன் படிக்கிறது கஷ்டம், ஏன் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதோடைய சிலபஸ் அந்த மாதிரி. சோ இந்த படிப்புகள் வந்து சாதாரண ஒரு பட்டப்படிப்பு மாதிரி கிடையாது. சோ அந்த துறையுடைய நிபுணத்துவம் கொடுக்க போகுது அப்படின்றதுனால இன்டெப்தா நீங்க படிக்க போறீங்க. அப்ப நீங்க அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கற்று தேர்ந்தா மட்டும்தான் இதுல நீங்க தேர்ச்சி அடைய முடியும். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணி படிக்கணும். நல்ல ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்ற நாலேஜ் வந்து இமீடியட்டா அப்டேட் பண்ற ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு தேவைப்படுவாங்க. சோ இப்போ வந்து வரி சட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் வருது. ஓகே, சோ இப்போ நான் இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு டாக்ஸ் பர்சன்டேஜ் மாறுறது, அதுல சட்ட சிக்கல்கள் என்ன இருக்குன்றது தெளிவுபடுத்துறது, இதெல்லாமே வந்து இப்ப பிராக்டிஸ் பண்ற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டால மட்டும்தான் அந்த நாலேஜ் வந்து அவர்கிட்ட இருக்கும். அதுதான் அவர் மாணவர்கள் கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்களும் வந்து அந்த துறையில நல்ல மதிப்பெண்கள்ல வெற்றி பெற முடியும். ஓகே, நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி. மேம், இப்ப காமர்ஸ் குரூப்பும் அடிஷனல் மார்க்கெட்டிங் குரூப்பும் இருக்கு, அது சிஏ பண்ணலாங்களா? இருக்குன்னா காமர்ஸ் பிளஸ் அடிஷனல் மார்க்கெட்டிங் குரூப் இல்லையா? ஆமாங்க மேம். ஓகே, சோ காமர்ஸ் அண்ட் அடிஷனல் மார்க்கெட்டிங் குரூப் எடுத்திருக்காங்களா, அவங்க சிஏ படிக்கலாமான்னு கேக்குறாங்க. நிச்சயமா நிறைய பேரண்ட்ஸ் இதே மாதிரியான கேள்விகளை தான் அடுத்தடுத்து கேட்க போறாங்க. பிளஸ் டூல நீங்க எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஈவன் நீங்க வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறீங்க இல்லையா, தமிழ் இங்கிலீஷ் இருக்கும், அது இல்லாம உங்களுக்கு பயாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரியான அறிவியல் சார்ந்த கணிதம் சார்ந்த படிப்புகளை படித்த மாணவர்களே சிஏ படிப்புகளை எடுத்து படிக்க முடியும்னா, நீங்க பிளஸ் டூல காமர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா காமர்ஸ் ஒரு பேப்பர் இருக்கும், அக்கௌண்டன்சி ஒரு பேப்பர் இருக்கும். அது இல்லாம அடிஷனலா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல பிசினஸ் மேக்ஸோ இல்ல மார்க்கெட்டிங்கோ அந்த மாதிரியான அடிஷனல் பேப்பர்ஸ் வேற ஏதாவது நீங்க படிச்சிருக்கலாம். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படிப்புகள்ல வந்து வாய்ப்புகள் வழங்கப்படும். பிளஸ் டூ பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதும். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம் சார். நேர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். ஆடிட்டிங் படிப்புகளுக்காக சிறப்பாக செயல்படும் ஒரே முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு. அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் நேரடி பயிற்சி, டாலி, ERP, அடிப்படை கணினி பயிற்சிகள், சகல வசதிகளுடன் கூடிய விடுதி வசதிகள், மிக அதிகமான தேர்ச்சி விகிதம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு மாவட்டம். myself ஜெயஸ்ரீ. இங்க வந்து CA ஃபவுண்டேஷன் நான் படிக்கிறேன். ஃபேக்கல்டிஸ் அவங்க வந்து CA CMA குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ். அவங்களோட அந்த அவங்க இண்டஸ்ட்ரியல் சேர்த்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 டெஸ்டஸ் இருக்கு. ரிப்போர்ட் பேரண்ட்க்கு கரெக்டா போறதுனால எங்களோட லெவல்ல நாங்க எப்படி இருக்குன்னு எங்களால அனலைஸ் பண்ண முடியுது. மார்னிங் 8 hours வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு எங்க ஃபேக்கல்டிஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்க 4 hours ஸ்டடி டைம்ல வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கேயும் வந்து எங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, ஃபேக்கல்டிஸ் கூடவே இருக்காங்க. சோ அங்கேயும் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா என்னென்ன டவுட்ஸ் வருதோ அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்க முடியுது. CA ஃபவுண்டேஷன் வந்து நான் ஈஸியா பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், NMC காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த CA CMA வந்து எத்தனை வருஷம் ஒரு ஃபுல் டைம் கோர்ஸா வந்து படிக்கணும் சார்? இப்போ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் NMC காலேஜ்னு கிடையாது, இந்த கல்வி நிறுவனங்கள், அதாவது CA பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இந்த CA கல்வி நிறுவனம் வந்து என்ன வழிமுறைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, +2 முடித்த மாணவர் அவருடைய முதல் நிலையா இந்த CA படிப்புகள்ல ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்குள்ள வரணும். சோ இந்த படிப்புகள் வந்து 3 நிலைகள்ல கொடுத்திருக்காங்க. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு +2 முடித்த ஒரு மாணவர் வந்து முதல்ல ஃபவுண்டேஷன் லெவல்ல ஜாயின் பண்றாரு. சோ இந்த ஃபவுண்டேஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பேப்பர்ஸ் அவருக்கு இருக்கும். சோ இந்த 4 பேப்பர்ஸையும் அவர் படிச்சு முடிச்சாருன்னா வருடத்துல 2 முறை இதற்கான தேர்வுகள் நடத்தப்படும். சோ இந்த தேர்வுகள் வந்து அவங்க எப்ப எழுத போறாங்க அப்படின்றத அவங்க தீர்மானிக்கலாம். அல்லது மே அல்லது நவம்பர், அதாவது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பெருந்தொற்று காரணமாக மேல நடக்கிறது ஜூன் நடக்கிறது ஜூலைன்னு இருக்கு, அதை சொல்ல வரல. வருஷத்துல 2 முறை இந்த தேர்வுகள் நடக்கும். சோ இப்ப இந்த தேர்வுகள்ல வந்து 4 பேப்பர்ஸ் தான் இருக்கும். இந்த 4 பேப்பர்லயும் அவங்க 40 மதிப்பெண்கள் எடுத்தால், ஒவ்வொரு பேப்பர்லயும் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் வெற்றி, பாஸ். ஆனால் அக்ரிகேட்னு ஒன்று இருக்கு. சோ ஓவரால் பர்சன்டேஜ் வந்து அவங்க மினிமம் 50% எடுத்துருக்கணும். சோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வந்து இங்கேயே ஒரு ட்விஸ்டா 40 எடுத்தா பாஸ், ஆனா நீங்க 50%. அதாவது இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நானும் படிச்சேன் அப்படின்னு படிச்சா பாஸ் பண்ணிடலாம், ஆனா அந்த துறையோட நிபுணத்துவம் உங்களுக்கு கிடைக்காது. சோ இதுதான் வந்து முதல் நிலை. ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 40% பாஸ் மார்க் அண்ட் தென் 50% அக்ரிகேட் எடுத்து அவங்க அடுத்த ஸ்டேஜ்க்கு ரெடி ஆகணும். அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது இன்டர்மீடியேட். சோ இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 8 பேப்பர்ஸ் இருக்கு.
சோ இந்த 8 பேப்பரை வந்து நம்ம 8 பேப்பரையும் சேர்த்து எக்ஸாம்ஸ் எழுதுற கெப்பாசிட்டி இருந்தா எழுதலாம். அப்படி இல்லனா 4 பேப்பரா பிரிச்சு கூட நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம். சோ முதல் 4 பேப்பர் ஒரு எக்ஸாம் ஆகும், இந்த மேல எழுதலாம். அடுத்த 4 பேப்பரை வர நவம்பர்ல எழுதலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இப்ப இந்த 8 பேப்பர்லயும் அதே மாதிரி தான் 40 மதிப்பெண் எடுத்தால் ஒவ்வொரு பேப்பர்லயும் தேர்ச்சி, ஆனா 50 மதிப்பெண் எடுக்க வேண்டும். அதாவது அக்ரிகேட் ஓவராலா எனக்கு 50 மதிப்பெண் இருக்கணும். இது எப்படி இருக்கலாம்னா, நான் ஒரு 4 பேப்பருக்கு இப்ப எக்ஸாம் எழுதுறேன், ஒரு குரூப்புக்கு மட்டும் இந்த மேல எழுதுறேன் அப்படின்னா, ஒரு பேப்பர்ல நான் 60 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கேன், ஒரு பேப்பர்ல நான் 40 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டல் வந்து 50% அண்ட் அபவ் வந்துடும். சோ அது போதும் எனக்கு. சோ இந்த இடத்துல தான் நீங்க கேட்ட ஒரு கேள்வி கூட பதில் என்னன்னா, ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனா நான் எல்லா பேப்பருக்கும் திருப்பியும் எழுதணுமா? அது அவசியம் கிடையாது. எப்ப அவசியம் கிடையாதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதுறேன், ஒரு பேப்பர்ல மட்டும் ஃபெயில் ஆகுறேன், ஆனா மத்த பேப்பர்ஸ்ல நான் அபவ் 50 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஓகே, அப்படி இல்ல நான் 4 பேப்பர்லயுமே மிக மிக குறைவான மதிப்பெண்கள்ல தேர்ச்சி பெறேன்னா திருப்பியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வழங்கக்கூடிய படிப்பு அப்படின்றதுனால பெட்டர் நீங்க திருப்பியும் எழுதுங்க அப்படின்ற நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். சோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்டர்மீடியட் லெவல் பொறுத்த வரைக்கும் இந்த 2 குரூப்பாவும் பிரிச்சு எழுதலாம், இல்ல 8 பேப்பருக்கு சேர்த்து அவங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம். சோ இது வந்து 2 லெவல்ல வந்து அவங்க படிக்கிறாங்க, ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு, அது என்னன்னா ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். சோ இந்த ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த துறையில அவங்க வந்து தேர்ச்சி பெற்ற பிறகு இந்த துறையில என்ன வேலைகளை அவங்க செய்ய போறாங்களோ அதை அவங்க படிக்கும் போதே செய்ய போறாங்க. ட்ரைனிங் மாதிரி ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சொல்றோம், பிராக்டிஸ் பண்ண போறாங்க. அவங்க எப்படி ஒரு லா படிச்சவங்க வந்து ஏற்கனவே லா முடிச்ச ஒரு லாயர் கிட்ட போயிட்டு அசிஸ்டன்டா இருந்து பிராக்டிஸ் பண்றாங்க இல்லையா, அதே ஒரு சிஸ்டம் தான் இதை நம்ம ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 3 வருட கால பயிற்சி. சோ இதுதான் எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம். ஆனா இந்த ஒரு பயிற்சி தான் அவங்களை வந்து இந்த துறையினுடைய நிபுணர்களாக மாத்துது. ஏன்னா நம்ம படிச்சு முடிச்சுட்டு வேலைக்குன்னு போனா என்ன கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா சிஏ பொறுத்த வரைக்கும் இதை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா யாருமே அவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க படிக்கும் போதே வேலை செய்ய போறாங்க. சரி, அப்ப அவங்க என்ன வேலை செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க படிச்சு முடிச்ச பிறகு என்ன செய்ய போறாங்களோ அதையே ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆபீஸ்ல ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் மார்னிங் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் அவங்க என்ன ஆபீஸ்ல பண்ணுவாங்க, அவங்களோட கிளைண்ட்ஸ் உடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் ஆடிட் பண்றது, அவங்களுக்கான வழிகாட்டுதல்களை வழங்குவது. சோ இந்த மாதிரியான வேலைகளை ஆடிட்டர் செய்யும் பொழுது அவங்களுக்கு அசிஸ்டன்டா இருந்து இவங்களும் கத்துக்க போறாங்க. சோ இந்த 3 வருட காலம் அவங்க வந்து இந்த களப்பயிற்சி ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் கிடைச்சிரும். சோ அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு 3 இயர்ஸ்ல 2.5 இயர்ஸ் அந்த ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சாவே ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு அவங்க எலிஜிபிலிட்டி கிடைச்சிடுது. சோ அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாம்ஸ்லயே உங்களுக்கு 8 பேப்பர் இருக்கும். சோ இந்த பேப்பருக்கு வந்து அவங்க எக்ஸாம்ஸ் எழுதி 50% அக்ரிகேட்ல பாஸ் பண்ணணும். இதுல என்னன்னா, இவங்க இந்த 4 பேப்பரா எழுதுறாங்கன்றது ஒரு தவறுதலான விஷயமே கிடையாது. 8 பேப்பர் சேர்த்து எழுதுறவங்களுக்கும் 4 பேப்பரா எழுதுறவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இருக்க போறதுல. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ரேங்கிங்ல வரணும், நான் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிற ஒரு மாணவர், எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்கிங்ல வரணும். அப்கோர்ஸ் நான் ஆல் இண்டியா ரேங்கிங்ல வரனா எனக்கு நிச்சயமா அதுக்கான பதவி உயர்வுகள் இருக்கும் இல்லையா, நல்ல நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கும். சோ அந்த ரேங்கிங்ல வரணும்னா மட்டும் 8 பேப்பர் சேர்த்து எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தனித்தனியா எழுதினவங்க ரேங்கிங் குள்ள வர முடியாது. ஆனா அது ஒரு பெரிய தடையே கிடையாது. இருந்தாலும் இதுதான் வழிமுறை. சோ இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர் கோர்சஸ், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே வந்து இந்த சிஏ நிறுவனங்களே வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம நிறுவனம் மூலமா ஒரு மாணவர் வந்து இந்த சிஏ படிப்புகளை படிக்கணும், முழு நேர பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா +2 முடித்த மாணவர் அவருடைய ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் இந்த 2 நிலைகளை மட்டும் நமது கல்லூரி மூலமாக படிக்க போறாங்க. அதுக்கு அவங்களுக்கு 2 வருட காலம் ஆகும். சோ ஏன்னா இதை முடிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணணும், ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு பிராக்டிகல் ட்ரைனிங் எடுத்துக்கணும். சோ நமது கல்லூரி படிப்பை முடித்து விட்டு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் ஃபைனல் கோர்சஸ்க்கு வந்து ட்ரைனிங் அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, நேர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங் சார். என் பேர் சக்தி. சொல்லுங்க சக்தி. நான் ஆக்சுவலா வந்து என்னோட இன்டர் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஓல்ட் ஸ்கீம் மூலமா. இப்போ வந்து ஒரு மேரேஜ் கிட்ஸ் எல்லாம் இதுவானதுனால எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மே 2021 இந்த ஓல்ட் ஸ்கீம் முடியறதா சொல்லி இருந்தாங்க. இப்போ சப்போஸ் நான் சிஏ அகைன் படிக்கணும்னா நான் நியூ ஸ்கீம்ல தான் போகணுமா, இல்ல ஓல்ட் ஸ்கீம்லயே பண்ண முடியுமா? அப்படி இருந்தா என்னோட புக்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. சோ நான் ஃபைனல் வந்து என்ன புக் எப்படி நான் எடுக்க வேண்டியதா இருக்கும்? ஓகே, நிச்சயமா உங்களுடைய சந்தேகத்திற்கு பதில் வரும். அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ.
ஹலோ வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்களோட சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஹலோ. ஓகே, நேர் இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சக்தியோடைய கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துடலாம். அவங்க 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இன்டர்ன் முடிச்சிருக்காங்க. சோ இப்ப அவங்க மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு பிரேக் அப்புறமா அப்படிங்கும்பொழுது அவங்க ஓல்ட் ஸ்கீம்ல நான் படிக்க வேண்டியதா இருக்குமா இல்ல நியூ ஸ்கீம்ல நான் படிக்க வேண்டியதா இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வியை அவங்க முன் வச்சிருக்காங்க. இல்ல மற்ற எந்த தொழில் படிப்புகளுமே இல்லாத ஒரு வசதி இந்த ஒரு வசதி என்னன்னா, நடுவில் எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ கேர்ள்ஸ்க்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்திருக்கு, அந்த மாதிரியான இல்ல குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக படிப்பை பாதியில நிறுத்துறாங்கன்னா கூட அதை தொடர்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க, இப்ப பிரேக் எடுத்திருக்காங்க. சோ இப்ப அவங்களுக்கான அவகாசம் இந்த வருடம் 2021 ஜூனோட முடியுது அப்படின்னா இவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நேரடியாக இந்த கல்வி நிறுவனம் இப்ப சிஏ தான் அவங்க படிச்சிருக்காங்கன்றதுனால ICAI இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சாப்டர்ஸ், அதாவது நம்ம பிரான்ச்சஸ் சொல்றோம் இல்லையா, அது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எந்த நகரத்துல இருக்கிறாங்கன்றத பொறுத்து எல்லா குறு நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் எல்லா இடத்துலயுமே இந்த நிறுவனங்களுடைய சாப்டர்ஸ் இருக்கு. சோ அந்த சாப்டர்ஸை நேரடியா அப்ரோச் பண்ணி, ஏன்னா இப்போ பெருந்தொற்று காரணமா நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கு. சோ அவங்க சிலபஸ் மாறுறதோ சரி, எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகுறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சோ நேரடியா அந்த கல்வி நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஐடி நம்பர் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்ல அவங்க புது லெவலுக்கு தான் மாறணுமான்றதை அவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, உங்களோட டவுட் நீங்க கேட்கலாம். சார் நான் காமர்ஸ் 12th ஸ்டூடெண்ட் சார். ஓகே. நான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? மார்க் ஷீட் ஒன்னும் வரவே இல்லை சார். 12th ஓகே. பப்ளிக் எக்ஸாம் வர அதோ கேன்சல் பண்ணிட்டான். இல்ல இப்ப என்ன பண்ணலாம் சார்? ஓகே, நீங்க இப்ப +2 முடிச்சிருக்கீங்க. இப்ப எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க, இன்னும் மார்க்ஸ் கொடுக்கல. ஓகே, சோ நீங்க நிச்சயமா ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்ப ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும். உங்களுடைய ஃபவுண்டேஷன் லெவலுக்கு நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கான புத்தகங்கள் உங்க கைக்கு சேர்ந்துரும். சோ உங்களுக்கு ஒன்ஸ் மார்க் ஷீட்ஸ் வந்த பிறகு அதை நீங்க எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால நீங்க இப்பவே ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்துடலாம். இன்ஃபேக்ட் +1 படிச்சிட்டு இருக்கும்போதே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் லெவலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எக்ஸாம் எழுதுற எலிஜிபிலிட்டி அந்த +2 மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ண பிறகுதான் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இப்பவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். நான் இப்போ இன்ஸ்டிடியூட் அப்ரோச் பண்ண இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இந்த படிப்புக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட நம்ம கல்லூரியை தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க சிஏ இன்ஸ்டிடியூட்க்கு ஃபீஸ் பே பண்றது, அங்கிருந்து புக்ஸை வர வைக்கிறது, சோ அந்த மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்ம கல்லூரி நிர்வாகமே பண்றாங்க. சோ இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்கள் படிப்பதற்காக மட்டும்தான் அவங்களுடைய முழு நேரத்தையும் செலவு பண்ணணும். ஓகே, அதுதான் நமது முழு நேர கல்லூரியோட நோக்கமே. சோ ஒரு நாளைக்கு கல்லூரியில இப்போ நம்மளோட கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அங்க தங்கி படிப்பதற்கு தான் ஆர்வம் காட்டுவாங்க. சோ நம்ம ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விடுதி வசதிகளோட தான் இந்த கல்லூரியை நடத்திட்டு இருக்கிறோம். சோ இப்ப காலையில அவங்க 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் கல்லூரி படிப்பை படிக்கிறாங்க. அடுத்து 4 மணிக்கு அவங்களுடைய விடுதிக்கு வந்தாங்கன்னா ஒரு 1 hour அவங்களுக்கான லெஷர் டைம் அவங்க பாஸ் பண்ணிட்டு திருப்பி 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டடி டைம். ஓகே, கம்பல்சரி ஸ்டடி டைம். இப்படியே நம்ம வீட்ல இருந்து படிச்சோம்னா கூட நமக்கு நிறைய எக்ஸ்கியூசஸ் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், பேரண்ட்ஸ் நம்மள வெளியில கூட்டு போறதுல இருந்து இல்ல நம்மளோட ஸ்நாக்ஸ் டைமே கூட ஒரு பெரிய டைம் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பசங்க ரொம்ப அப்டேட்டடா இருக்கிறதுனால Facebook அது இதுன்னு சாட்ல இன்வால்வ் ஆயிடுறாங்க. பட் நமது கல்லூரியில தங்கி படிக்கிற மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் அந்த கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ்ல எப்படி மார்னிங் காலேஜ்ல படிச்சாங்களோ அதே தான் ஹாஸ்டல்ல திரும்பியும் படிக்க போறாங்க. இன்னைக்கு என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதை ரிவைஸ் பண்றாங்க. சரி, இவங்க படிப்பாங்களா அப்படின்றத எப்படி என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் இருந்த மாதிரியே அவங்களுடைய ஸ்டடி ஹவர்ஸ்க்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் தான், அவங்க ஸ்டடி சூப்பர்வைசர்ஸா இருப்பாங்க. ஹாஸ்டல்னாவே நமக்கு வார்டன்ஸ் இருப்பாங்க. நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் கூடவே இருப்பாங்க. சோ எவ்ரி 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க படிக்கலாம், அவங்களுடைய சந்தேகங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்மளுடைய கல்லூரியோட சிறப்பம்சம். ஓகே, அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம், உங்களோட சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஹலோ மேம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் சென்னையில இருந்து லாவண்யா பேசுறேன் மேம். சொல்லுங்க லாவண்யா. லாவண்யா, உங்களோட டிவி வால்யூம் குறைச்சுக்கோங்க. ஓகே மேம். இல்ல மேம், என்னோட கசின் 12th முடிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ சிஏ பண்ணணும் அப்படின்னா அடிஷனலா டிகிரி ஏதாவது பண்ணலாமா? ஓகே, உங்களுடைய கேள்விக்கு நிச்சயமா பதில் சொல்வாங்க. சோ 12th முடிச்சிருக்காங்க.
அடிஷனலா ஏதாவது டிகிரி பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இந்த கேள்விக்கு நீங்க முன்னாடியே பதில் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நான் 12th முடிச்சுட்டு நான் எப்படி டக்குன்னு வந்து சிஏ பண்ணலாமா, இல்ல நான் ஏதாவது ஒரு மேஜரை கையில வச்சுக்கிட்டு ஒரு டிகிரி ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சிஏ பண்ணா எனக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபியூச்சர் அமையுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ அதுக்கு உங்களுடைய பதில்? நிச்சயமா நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த சந்தேகம் இருக்கு. இந்த படிப்புகளுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றதே +2 தான். +2 பாஸ் பண்ணிருந்தாவே இந்த படிப்புக்குள்ள நீங்க வர முடியும். டிகிரின்றது அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாதுன்னா, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிஜி குவாலிஃபிகேஷன். டிகிரின்றது என்ன, நமக்கு வந்து ஒரு யூஜி குவாலிஃபிகேஷன். யூஜி முடிச்சுட்டு தான் நம்ம பிஜிக்கு போவோம். ஆனா +2 முடிச்ச ஒரு மாணவர் வந்து சிஏ படிக்கிறாருன்னா அவர் வந்து பிஜி குவாலிஃபைடுக்கு ஈக்குவல். அப்படி இருக்கும்போது அவருக்கு டிகிரின்றது அவசியமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனுடைய தேவையே கிடையாது இல்லையா? டிகிரின்றது தேவை கிடையாது. சோ இப்போ இதனுடைய வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்னன்னா, நான் +2 முடிச்சிடுறேன், சிஏ கோர்சஸ் எடுத்து படிக்கிறேன், என் கையில ஒரு டிகிரி கூட இல்லையா அப்படின்னு. டிகிரின்றது அவசியம் கிடையாது. நீங்க சிஏ கோர்சஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரின்றது அவசியம் கிடையாது. எனிவே இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, நான் வந்து +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகள் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் இல்ல, நான் வந்து டிகிரிக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒன்னும் சிஏ படிக்கிறதுக்காக உங்களுக்கு தடை எதுவும் கிடையாது. நான் டிகிரி படிச்சிருக்கேன், நானும் இப்ப சிஏ படிக்கலாம். உடனே அவங்க கேட்கிற கேள்வி, நான் வந்து +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளை படிச்சிருக்கலாமே, அப்ப நான் வந்து ஒரு 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா? நிச்சயமா கிடையாது. நான் சிஏல வந்து உங்களுக்கு 3 நிலைகள் சொன்னேன் இல்லையா, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற முதல் நிலை வந்து தேவைப்படாது. நீங்க நேரடியா இன்டர்மீடியட் குள்ள போலாம். ஓகே, சோ இதுல இன்னொரு டவுட் வரும், எப்படின்னா நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. +2லயே நான் என்ன சொன்னேன், நீங்க எந்த குரூப் வேணா எடுத்து படிச்சிருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் டிகிரி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிகாம், பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், இல்ல பிபிஏ மாதிரியான வணிகவியல் சம்பந்தப்பட்ட டிகிரியா இருக்கலாம், அல்லது நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ் அந்த மாதிரியான அறிவியல் துறை சம்பந்தப்பட்ட டிகிரியாவும் இருக்கலாம். நீங்க 2 பேருமே இப்ப சிஏ வந்து எடுத்து படிக்க முடியும். ஏன்னா நீங்க வந்து காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தால் 55% உங்களுடைய டிகிரில இருந்ததுன்னா நீங்க சிஏல இன்டர்மீடியட் நேரடியா ஜாயின் பண்ண முடியும். இதே நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்கீங்க, மேத்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்கீங்கன்னா 60% அண்ட் அபவ் உங்களோட டிகிரில இருந்ததுன்னா நீங்க நேரடியா இன்டர்மீடியட் எடுத்து படிக்கலாம். ஏன் பிஇ, பிடெக் படித்த மாணவர்கள் கூட சிஏ வந்து இன்டர்மீடியட் லெவல்ல எடுத்து படிக்க முடியும். இன்ஃபேக்ட் நிறைய மாணவர்கள் வந்து நமக்கு வந்து கூடவே வந்து சமகால படிப்பா படிப்பாங்க, பிஇ படிச்சு எம்பிஏ படிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு படிப்பா வந்து பிஇ முடித்த மாணவர்கள் நிறைய சூஸ் பண்றது சிஎம்ஏ படிப்புகள், சிஏ அல்லது சிஎம்ஏ படிப்புகள். சிஎம்ஏ தான் நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். Shakti Priyadarshini from Kodaikanal. நான் இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து சிஏ பண்ணலான்ற ஒரு ஐடியால வந்து நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். பட் எல்லா இன்ஸ்டிடியூட்ஸுமே வந்து பார்ட் டைமா தான் இருந்துச்சு அண்ட் மோஸ்ட்லி எதுலையுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸே கிடையாது. அண்ட் அப்போதான் வந்து நான் யூடியூப்ல வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பத்தின ஒரு ஆட் பார்த்தேன். இங்க என்எம்சி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ், லைக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் இங்கதான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஹைலி குவாலிஃபைட் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்டாஃப்ஸ் தான். இப்போ இந்த COVID-19 சிச்சுவேஷன்னால வந்து டைரக்ட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியாதனால எங்களுக்கு இப்ப எல்லா கிளாஸஸுமே வந்து ஆன்லைன்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது நாங்க டைரக்ட் கிளாஸஸ்ல இருந்தோம்னா எப்படி வந்து ஒரு 6 hours கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் எங்களுக்கு ஆன்லைன்லயுமே வந்து இப்போ ஒரு 6 hours கிளாஸஸ் வந்து எல்லாமே எஃபெக்டிவா போய்கிட்டு இருக்கு. நேயர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். என்னுடைய பொண்ணு வந்து இது கேட்கலாமா என்னன்னு தெரிஞ்ச நிகழ்ச்சியில சொல்லுங்க. என் பொண்ணு வந்து உங்க பொண்ணு +2. ஓகே, +2. அதாவது +2 சொல்றேன். அதுல ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு மேடம். இப்ப அத எக்ஸாம் ரத்துங்கிறாங்க. எக்ஸாம் எழுத முடியல. பத்திர என் பொண்ணு என்ன படிக்கும் எனக்கு தெரியல. அதுதான் இல்ல, உங்களோட வாய்ஸ் அவ்வளவு ஆடிபிளா இல்லம்மா. உங்க பொண்ணு +2 படிக்கிறாங்க. மேடம் போன வருஷம் படிச்சு 2020ல. அடுத்த நேர். ஹலோ
என் பொண்ணு +2 2020 படிச்சாங்க மேடம். ஓகே, உங்க பொண்ணு +2 2020 படிச்சாங்க. அது போன வருஷம் ஒரு பேப்பர்ல போயிடுச்சு மேடம். இந்த வருஷம் எக்ஸாம் ரத்துன்னு சொல்றாங்க. எப்படி என் பொண்ணை படிக்க வைக்கிறது, எப்படி எழுதுறது என்னன்னு எனக்கு தெரியல. வேற எங்க போன் பண்ணி கேட்கறது எனக்கு தெரியும். அதுதான் போன் பண்ணேன். ஓகே, அதற்கான அறிவிப்பு வந்து நீங்க உங்க பொண்ணு படிச்ச ஸ்கூல்லயே அதை நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அவங்களே வந்து கொடுப்பாங்க. உங்க பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிச்சாங்களோ அந்த ஸ்கூல்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அங்க கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களோட போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். இப்போ சிஏ முடிச்சு இன்டர்மீடியட்ல நாங்க பாஸ் ஆயிட்டோம். ஓகே, நாங்க பாஸ் ஆன பிறகு தனியா ஆபீஸ் போட்டு வைக்கலாமா, அந்த இன்டர்மீடியட் முடிச்சோடனே நம்ம தனியா ஆபீஸ் போட்டு வைக்கலாமான்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இல்ல, இப்ப சிஏ வந்து நீங்க இன்டர்மீடியட் முடிச்சிருக்கீங்க, இப்பவே ஆபீஸ் போடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. நல்ல கேள்வி. அதாவது சுய தொழில் செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் 2 லெவல் முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க முழுமையாக முடித்ததாக அர்த்தம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கு. அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபைனல் வந்து நீங்க அப்பியர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சிஏ அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோட நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இப்பவே நான் வந்து ஒரு ஆபீஸ் போட்டு ஒர்க் பண்ணலாமா, சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா பண்ண முடியும். ஆனா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நீங்க ஃபைனல்ஸ் அப்பியர் ஆகணும் அப்படின்றதுல தான் இருக்கணும். சோ அதை விட்டுட்டு நீங்க இப்ப என்னென்ன வேலை எல்லாம் பண்ணலாம், ஒரு சிறிய நிறுவனங்களுக்கு வந்து ஒரு கணக்கு வழக்குகளை வந்து பார்த்து தர்றது, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றது, அவங்களுக்கான ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, சிறிய நிறுவனங்களுக்கான ஒரு வருமான வரி தாக்கல் செஞ்சு தர்றது, இந்த மாதிரியான வேலைகளை நீங்க செய்ய முடியும். ஆனா உங்களுடைய குறிக்கோள் என்ன, நீங்க சிஏ படிக்கணுன்றதுக்காக தான் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்னு 2 லெவலை தாண்டி வந்திருக்கீங்க. சோ பெட்டர் நீங்க உங்களுடைய அடுத்த லெவலையும் முடிச்சிருங்க. சோ தட் நீங்க வந்து ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடா இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ஓகே, அது வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்க இப்பவே ஆபீஸ் போடுறதுன்றது அட்வைசபிள் கிடையாது. சார், என்எம்சில கொடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய சிறப்பம்சங்கள் ஏன்னா இப்போ ஒரு சிஏ வந்து நான் நார்மலா ஒரு கிளாஸ் போறேன், நான் ஒரு சென்டர் போறேன் அப்படின்னா அங்கேயும் எனக்கு அந்த சிஏக்கான கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. பட் அங்க எடுக்கிறதுக்கும் என்எம்சில ஒரு முழு நேரம் ஒரு காலேஜ்ல உட்கார்ந்து நான் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, அண்ட் என்எம்சில என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்கு சார்? அதாவது என்எம்சி பொறுத்த வரைக்கும் இந்த முழு நேர கல்லூரி அப்படின்றதே ஒரு சிறப்பம்சம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மாநிலங்கள்ல வந்து இந்த படிப்பை எடுத்து படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது, தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுல இருந்தப்போ தமிழ்நாட்டில் இதனுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவாக இருந்தது. சோ அந்த காலகட்டத்துல தான் இதுக்கான ஒரு ஆராய்ச்சியை பண்ணி பார்க்கும்பொழுது மாணவர்கள் வந்து முழு நேரமாக இதுக்கான நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. நேரம் ஒதுக்குவது மட்டும்தான் முதல் படி. அதை வந்து சரியான அளவுல ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செலவு பண்ணாவே அவங்களால வந்து இந்த படிப்புகள்ல நல்ல மதிப்பெண்ல தேர்ச்சி பெற முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம முழு நேர கல்லூரி ஆரம்பிச்சிருக்கோம். இது இதனுடைய சிறப்பம்சம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆசிரியர்கள். ஓகே, சோ இந்த படிப்புகள் வந்து சாதாரணமான ஒரு பட்டப்படிப்பை முடித்தவர் ஒரு சில மாணவர்கள் இன்னைக்கும் நான் பாக்குறேன். அவங்க வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் எம்காம் படிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட நான் டியூஷன் படிச்சேன் சிஏ படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கும். ஒருவேளை நான் பாஸ் பண்ணன்னு கூட அவர் சொல்லலாம், ஆனா அவருக்கு அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடைக்காது. சோ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளுக்கு நம்ம இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள். ஓகே, சோ ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பிராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் உடைய சூப்பர்விஷன்ல தான் மற்ற பேராசிரியர்கள் வந்து வேலை செய்யறாங்க. சோ அந்த பிராக்டிசிங் சிஏ அண்ட் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த துறையில இப்ப என்ன நடக்குது, மாணவர்களுக்கு எந்த மாதிரியான கல்வி அறிவு தேவை, நடைமுறை அறிவு எதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிச்சு கொடுக்குறாங்க. சோ இது 2வது சிறப்பம்சம். 3வது சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க வந்து கம்பேர் பண்ற மாதிரி கேட்டிருந்தீங்க, மற்ற டியூஷன்ஸ்ல கூட படிக்கிறாங்களே பசங்க அப்படின்ட்டு. இப்ப டியூஷன் மாதிரி போய் படிக்கிற பசங்க வந்து ஒவ்வொரு மாணவருக்குமான தனிப்பட்ட அக்கறையுடன் அந்த பாடங்கள் நடத்தப்படுமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். சோ இப்ப நம்மளுடைய கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இங்க படிக்கிற அனைத்து மாணவர்களுமே ஒவ்வொரு மாணவருமே தேர்ச்சி பெறணும் அப்படின்றதுனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து இந்த மாணவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது. ஏன்னா இதுல இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நமது கல்லூரியை தேடி வரவங்க ரூரல்ல இருந்து வராங்க, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை மாதிரியான சிட்டில இருந்தும் வராங்க, ரூரல்ல இருந்தும் வராங்க. தமிழ் மீடியம் வழியில படிச்சவங்க, ஆங்கில வழி கல்வி படிச்சவங்க, ஸ்டேட் போர்டு படிச்சவங்க, சிபிஎஸ்இல படிச்சவங்கன்னு சொல்லி பல்வேறு வகையான மாணவர்கள் வந்து இங்க தங்கி படிக்கிறாங்க. சோ இந்த மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில இருக்கும்பொழுது இந்த குறிப்பிட்ட மாணவர்களுடைய திறன் என்ன, அவருக்கு எந்த திறன் குறைவாக இருக்கிறது அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு அவருக்கு எந்த மாதிரியான பயிற்சியை வழங்கணும் அப்படின்றத
கண்டுபிடிச்சு அதுக்கான பயிற்சியை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்றதே வந்து இதனுடைய ரிசல்ட்ஸ் தான். சோ எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அதுல படிக்கிற மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறுகிறார்களா அல்லது தேர்ச்சி பெற்ற பின் நல்ல துறையில் வேலை செய்கிறார்களா, இதெல்லாம் பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ நல்ல ரிசல்ட்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய சிறப்பம்சம். ஓகே, சோ சிஏக்கும் சிஎம்ஏக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் என்ன சார்? என்னென்ன வேறுபாடுகள் இந்த ரெண்டு மேஜருக்கு இடையில இருக்கு? இப்போ சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இது மூணுமே இந்த துறை சார்ந்த தொழிற்படிப்பு தான். ஆனா ஒரு சிறிய வித்தியாசங்கள் இருக்கும். இப்ப சிஏ படித்தவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு வியாபார நிறுவனம், அது வந்து ஒரு தொழில் நிறுவனமா, உற்பத்தி நிறுவனமா இருக்கலாம், சேவை நிறுவனமா இருக்கலாம், இல்ல வியாபார நிறுவனமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சோ அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகள் சரியாக பராமரிக்கப்படுகின்றனவா அல்லது அவங்களுடைய வரி சட்டங்களை அவங்க வந்து பின்பற்றுகின்றனரா அப்படின்றதெல்லாம் ஆராய வேண்டியதுதான் ஒரு சிஏ படித்தவருடைய வேலையா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு நிறுவனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களால செயல்பட முடியாது. அவங்க வந்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ் இதெல்லாமே வந்து அவங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய சிக்னேச்சர் இல்லாம சப்மிட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு குறைந்தபட்ச வியாபாரம் பண்ற நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் பண்ணா டாக்குமெண்ட்ஸ் தான் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ண முடியும். ஓகே, இதே மாதிரி தான் சிஎம்ஏவும். சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம இதை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் சொல்றோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படிப்புகளுடைய முக்கியத்துவம். இப்போ ஒரு சிறிய நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஒரு உற்பத்தி நிறுவனமாக இருந்தால் அவங்க என்ன பொருளை உற்பத்தி செய்யறாங்களோ அந்த பொருளுடைய அடக்க விலை என்ன, காஸ்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாக்ட் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாதான் அவங்களுக்கு அதை ப்ராஃபிட்டபிளா மாத்தணும்னா என்ன செல்லிங் பிரைஸ் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய செலவினங்களை குறைக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிஎம்ஏ படித்தவர்களுடைய திறமை தான். ஸோ அவங்க தான் இந்த நிறுவனங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்க போறாங்க. அவங்க எப்படி அந்த ஆர்கனைசேஷனை ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும், அவங்க உற்பத்தி பண்ற பொருட்களுடைய அடக்க விலையை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான விற்பனை விலையை என்ன நிர்ணயிக்கணும், அது இல்லாம வந்து அந்த நிறுவனங்களுடைய செலவினங்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கைடன்ஸ் கொடுக்கறது தான் இந்த சிஎம்ஏ படித்தவர்களுடைய முக்கியமான வேலை. மற்றபடி அவர்களும் சிஏ படித்தவர்களுக்கு இணையாக இந்த நிறுவனங்களுடைய கணக்கு வழக்குகள் பராமரிக்கிறது, வரி சட்டங்களுக்கு உதவி பண்றது எல்லா வேலையும் செய்ய போறாங்க. கூடுதலா செலவினங்கள் சம்பந்தப்பட்ட துறையில அவங்க எக்ஸ்பர்ட்ஸா இருக்க போறாங்க. ஓகே, சோ இந்த சிஏ, சிஎம்ஏ இந்த ரெண்டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும். சோ வெளிநாடுகள்ல இதுக்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம நாட்டுல இதுக்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, அரசாங்க வேலை அவங்களுக்கு கிடைக்குமா? நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறோம்னா அடுத்த அவங்களுடைய நிலை வந்து வேலை அல்லது பிசினஸ். ஓகே, சோ இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியாவில் பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அபரிவிதமா இருக்கு. அதுவும் கடந்த 30 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ கார் நிறுவனங்கள், டெலிபோன் கம்பெனிஸ், எலக்ட்ரானிக் இது பண்றது இல்ல மால், ஈவன் தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஆரம்பித்து, கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்து பயங்கரமான ஒரு தொழில் வளர்ச்சி வந்து இருக்கு. சோ எல்லா நிறுவனங்களுக்குமே இந்த சிஏ, சிஎம்ஏ படித்தவர்களுடைய உதவி நிச்சயமாக தேவை. அவங்களுடைய உதவி இல்லாம இவங்க அவங்க கணக்கு வழக்குகளை பராமரிக்கவே முடியாது. ஏன்னா அவங்கள சப்மிட் பண்ற ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸ்லயுமே இவங்களோட சிக்னேச்சர்ஸ் வந்து தேவைப்படும். அதனால இந்த படிப்பை முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வியே எழுவதற்கான வாய்ப்பு கிடையாது. சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எத்தனை லட்சம் நிறுவனங்கள் இருக்கும் இந்தியால, எத்தனை கோடி வியாபார நிறுவனங்கள் இருக்கும். ஆனா இந்தியாவில் இதுவரைக்கும் சிஏ படித்தவர்களுடைய எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 லட்சம். சோ அதுலயும் பாத்தீங்கன்னா பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 75,000 பேர் இருப்பாங்க. சோ இப்ப அவங்க வந்து இங்க டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ட்டு நம்ம இன்ஜினியரிங்ல வந்து கஷ்டப்பட்டு பேசுறோம் இல்லையா, நிறைய மாணவர்கள் முடிச்சுட்டு வராங்க ஆனா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்ல அப்படின்ட்டு. ஆனா இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய தேவை அதிகமாக இருக்கிறது. ஆனா நம்பர் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அப்ப வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை முடித்த ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில் அவரே சொந்தமாக தொழில் தொடங்கலாம். அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய ஓன் ஆபீஸ், ஆடிட்டர் ஆபீஸ்னு சொல்லுவோம், எல்லாருக்குமே தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து ஆடிட்டர் ஆபீஸ். அவங்களுடைய ஓன் ஆபீஸ்ல அவங்களோட கிளைண்ட்ஸ் அங்க வர வச்சு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்கறது, காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல டாக்ஸஸ் சம்பந்தமான கன்சல்டேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொந்தமாக அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்தும் பண்ண முடியும். அல்லது பெரிய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆடிட்டர்ஸ் அப்ரோச் பண்ணாம அவங்க ஆடிட்டர்ஸையே ஹையர் பண்ணிக்கிறாங்க. சிஏ முடித்த ஒருத்தரை வந்து அவங்களுடைய நிறுவனத்துல பணிக்கு அமர்த்துகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர்ஸோட சப்போர்ட் போதாது, அவங்களுக்கு வந்து நிறைய சிஏ படித்த மாணவர்களுடைய உதவி தேவைன்றதுனால அவங்களுடைய ஆர்கனைசேஷன்லயே சிஏ முடிச்சவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொந்தமாவும் தொழில் தொடங்கி ஒரு ஆடிட்டரா பிராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா படிச்சு முடிச்ச பிறகு இந்த ஐசிஏஐ அப்படின்ற நம்ம கல்வி நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துல வந்து உறுப்பினராகி சொந்தமாக தொழில் தொடங்குகிறார்கள்.
அல்லது அவங்க வந்து வேற ஒரு நிறுவனத்துல வந்து வேலைக்கு போறாங்க. வேலைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சாதாரணமா ஒரு எம்ப்ளாயியா இருக்க போறது இல்ல, அந்த நிறுவனத்தை நிர்வகிக்க போற பொறுப்பை தான் அவங்க கையில கொடுக்க போறாங்க. அவங்க தான் அந்த நிறுவனத்தை வந்து வழி நடத்தி செல்ல போகிறார்கள். இதுதான் அவர்களுக்கான வாய்ப்பு. இதே வாய்ப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க துறைகளிலும் இருக்கிறது. எப்படி ஒரு தனியார் நிறுவனத்தை வந்து வழிநடத்துவதற்கு ஒரு சிஏ படித்தவருடைய உதவி தேவையோ, அதே மாதிரிதான் அரசாங்கத்தினுடைய நிறைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள்லயும் இவர்களுடைய உதவி தேவைப்படும். இதே மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். Hello everyone, I'm Shobika. நான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல சிஎம்ஏ இன்டர்மீடியட் படிக்கிறேன். பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ்ல பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர் நான் பண்ணும் போதே நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் நான் ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணது வந்து பார்ட் டைம் கிளாஸஸ் தான் இருந்துச்சு. தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும் போது தான் எனக்கு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பத்தி தெரிய வந்துச்சு. அதோட மெயின் ஃபோக்கஸ் நான் ஏன் பண்ணேன்னா அப்படின்னா ஃபுல் டைமா நம்மளுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் மை தேர்ட் இயர் நாங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் இருந்தனால என்னால அங்க ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்து மோஸ்டா எனக்கு கண்டக்ட் பண்ணாங்க. கிளாஸ்ல எப்படி கிளாஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து எங்களுக்கு ஆன்லைன்லயும் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஃபேக்கல்டிஸ் பத்தி நான் சொல்லணும்னா எங்களுக்கு வந்து ஹைலி குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ் தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. நேயர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், நான் கேபிள் ஆபரேட்டர் அரூர்ல இருந்து சிவகுமார் பேசுறேன். சொல்லுங்க சிவகுமார், உங்களோட சந்தேகம் என்ன? ஒண்ணு இல்ல, எங்க சன் வந்து இப்ப +2 முடிச்சிருக்காப்ல. ஓகே. எங்க சன் வந்து இப்ப காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருக்காரு. காமர்ஸ் குரூப் எடுத்துட்டு இப்ப சிஏ பண்றேன்றாப்ல. அவனோட ஃபியூச்சர், அவனோட எதிர்காலம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குமா இந்த கோர்ஸ் எடுத்தா? இதுல ஏதாவது கவர்மெண்ட் ஜாப், அவன் கொஞ்சம் நார்மல் ஸ்டூடெண்ட், நல்லா பண்ண முடியுமா சார்? அந்த டவுட் கேட்கலாம் தான் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு டவுட் கேட்கலாம். நிச்சயமா. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்களோட சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். காலர் இணைப்புல இல்லன்னு நினைக்கிறேன். சிவகுமார் வந்து ஒரு பேரண்ட்கே உண்டான ஒரு கேள்வியை கேட்டார். இந்த கேள்விக்கு நீங்க ஏற்கனவே பதில் கொடுத்திருக்கீங்க. அவரோட பையன் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட், சுமாரா படிக்கக்கூடிய ஒரு பையன் தான். கூடுதலா அவருடைய தகவல் வந்து சுமாரா படிக்கக்கூடிய ஒரு பையன், சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, என் பையன் நல்லா வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. சோ அதுக்கு உங்களுடைய பதில்? இல்ல, நிச்சயமா நல்லா இருக்கும், நல்லா படிக்கவும் முடியும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க சுமாரா படிக்கிற பையன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குலாம் வரவே வராதிங்க. ஏன்னா அதனாலதான் இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க +2ல பாஸ் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நீங்க 80% எடுக்கணும், 90% எடுத்தாதான் இந்த படிப்புகளுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும்னு சொல்லல. ஓகே, அவங்க 10வது வரைக்கும் எப்படி வேணா படிச்சிருக்கலாம், இல்ல 12ஆம் வகுப்பு வரைக்கும் எப்படி வேணா படிச்சிருக்கலாம். அடுத்ததான் அவங்க படிக்க போற படிப்பு வந்து எப்படிப்பட்ட படிப்பு அப்படின்ற வழிகாட்டுதல்கள் வந்து அவங்களுக்கு நிச்சயமா தேவை. சோ இதுக்கான நேரம் வந்து ஒதுக்கி அவங்க முழு நேரமா படிக்கும் பொழுது, நல்ல கல்லூரியில நல்ல பேராசிரியர்களோட உதவியோட படிக்கும் பொழுது அவரும் இந்த படிப்பை முடிக்க முடியும். ஓகே, அவரோட ஃபியூச்சர் பத்தி நீங்க கேள்வியா எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த படிப்பை படிக்கணும்ன்ற முடிவை எடுத்துட்டாருன்னா, டெடிகேஷன் இருந்தது, நிறைய நேரம் நான் வந்து படிப்புக்கு மட்டுமே செலவு பண்ண போறேன் அப்படின்னு தீர்மானிச்சிட்டாருன்னா நிச்சயமா இந்த படிப்பை முடிக்கலாம். முடித்த பிறகு வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. வேலைக்கு போகணும்ன்ற அவசியம் கிடையாது, அவரே சொந்தமாக தொழில் தொடங்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க கேட்ட கேள்வி வந்து எனக்கு அரசாங்க வேலைகள் நிச்சயமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அரசாங்க துறையில வந்து உயர் பதவிகள்ல இவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து IAS IPS அடுத்ததா IRS சொல்றோம், ரெவென்யூ சர்வீசஸ். இந்த சர்வீசஸ் முடிச்சவங்க தான் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய வரி நிறுவனங்கள், லைக் GST டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு கஸ்டம்ஸ், இல்ல இன்கம் டாக்ஸ் மாதிரியான அரசாங்கத்தின் வரி துறை இருக்கு இல்லையா, அந்த துறைகள்ல உச்சக்கட்ட டெசிக்னேஷன்ல ஒர்க் பண்ண போறவங்க இந்த படிப்பை முடித்தவர்கள் தான். சோ இந்த படிப்புக்கான தேர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த IRS மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு CA முடித்த மாணவர்களாக இருந்தால் அவங்களால வந்து எளிதில் வெற்றி பெற முடியும். ஓகே, சோ அப்ப அவங்களுக்கு வந்து ஏன்னா எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கு. அந்த மாதிரியான IAS IPS IRS எல்லாம் கேட்கிற கேள்விகள் வந்து அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் இருக்கிறவங்களால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். இப்ப நம்மளுடைய மாணவர்கள் CA CMA முடித்தவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கும்.
அப்ப அவங்க அந்த போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களால் வெற்றி பெற முடியும். சோ அரசு துறைகளிலும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கேயே நிறைய சிஏக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள்லயும் இவர்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழல்ல ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி என்எம்சி காலேஜ் கையாளுறாங்க சார்? அதாவது இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். கடந்த ஒரு வருடமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த பாடங்களை வந்து நம்ம ஆன்லைன் வகுப்புகள் மூலமா தான் நடத்திட்டு வரோம். ஆன்லைன் வகுப்புகள் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற மாதிரி என்எம்சி கொண்டு போல. ஓகே, சோ எப்படி வந்து முழு நேர கல்லூரியில ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ்ல என்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனி பேராசிரியர்களுடைய வகுப்புகள் இருக்கும். அதே முறையில தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே அவங்களுடைய லேப்டாப்ல இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ற மாதிரியான ஒரு வசதிகளை வந்து ஏற்படுத்தி தரோம். சோ அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்டட் செஷனை வந்து வீடியோவா அனுப்பி பார்க்க சொல்றது, இல்ல வந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ல கிளாஸஸ் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. மாணவர்கள் வந்து அவங்களுடைய வீடியோ ஆடியோ ரெண்டுமே ஓபன் பண்ணி வச்சுட்டு அங்க பேராசிரியர் வந்து நேரடியா கிளாஸஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, சோ எப்படி வந்து ஒரு ஆசிரியர் கிளாஸஸ்க்கு வந்து எடுப்பாரு, அவர் முன்னாடி வந்து மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. மாணவர்கள் எல்லாம் அவங்களுடைய வீட்டுல இருப்பாங்க. ஆனா ஆசிரியர் வந்து எங்களுடைய வகுப்பறைக்கு வந்து அவங்களுடைய போர்டை யூஸ் பண்ணி பிராக்டிகலா எப்படி கிளாஸஸ் எடுப்பாங்களோ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. ஆஃப்லைன் மாதிரியே ஆன்லைன்லயும் ஒரு முழு நேர பயிற்சியை தான் வழங்கிட்டு வரும். மாணவர்கள் வந்து 9 மணி முதல் 4 மணி வரை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பீரியட் சிஸ்டம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் பேராசிரியர்கள் வந்து வகுப்புகளை நடத்திட்டு இருக்கும் பொழுது ஏதாவது மாணவர்கள் வந்து ஆப்சென்ட் ஆகுறாங்க, அவங்களோட வீடியோ கட் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்களை கூட கவனிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கூடுதலா இன்னொரு ஆசிரியர், துணை ஆசிரியர்களை வச்சு அந்த மாணவர்களை வந்து கண்காணிக்கிறது. அடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து இன்டராக்ட் பண்றது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா, பேரண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணணும். ஏன்னா மாணவர்கள் வந்து கல்லூரியில இருக்கும் பொழுது நம்மளுடைய நேரடியான கண் பார்வையில அவங்க படிக்கிறாங்க படிக்கல அப்படின்றத நம்ம கவனிக்க முடியும். இப்ப வந்து பேரண்ட்ஸ் உடைய கவனிப்பு வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஆசிரியர்களுக்கு ஈக்குவலா அவங்களும் மாணவர்கள் வீட்டுல படிக்கிறாங்களான்றதை என்ஷூர் பண்றது. அடுத்து நமது ஆசிரியர்கள் வந்து பேரண்ட்ஸ் தொடர்புல கொண்டு அந்த மாணவர்களுடைய படிக்கும் திறன், அவங்க இப்ப எதுல வந்து வீக்கா இருக்காங்க, ஏன் அவ்வளவு வீக்கா இருக்காங்க, அதுக்கு அவங்க அடிஷனலா பண்ண வேண்டியது என்ன, எங்களுடைய செஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் செஷன்ஸ் வைக்கணுமா, அவங்களுக்கு தனியா ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்கணுமா அப்படின்ற இன்ட்ராக்ஷன் வந்து கண்டினியூஸா நம்ம வந்து பேரண்ட்ஸ் கூட வச்சுட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு மாணவர்களுக்குமே தனிப்பட்ட முறையில இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த அட்டென்ஷனை கொடுத்து அவங்க பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களை படிக்க வைக்கிறது தான் இப்ப நம்மளுடைய டார்கெட்டா போயிட்டு இருக்கு. ஓகே, நேர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். என்எம்சி காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. ஓ, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி கேக்குறீங்க இல்லையா? ஆனா ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம். ஓகே, உங்களுடைய கேள்விக்கு நிச்சயமா பதில் வரும். இப்போ பொதுவாவே வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படிங்கும்போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா தான் நம்ம வந்து இருக்கும். அது இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், எந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த கோர்சஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். சோ என்எம்சி பொறுத்த வரைக்கும் ஏழை மாணவர்களும் படிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்குமா சார்? அதுக்கு நிச்சயமா, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னாவே பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அதனுடைய கல்வி கட்டணம் வந்து லட்சங்களில் இருக்கும். ஓகே, சில சமயம் கோடிகளில் இருக்கும். அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. கோடிகளில் லட்சங்களில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பா இருக்கலாம், இல்ல பொறியியல் படிப்புகளுக்கெல்லாம் லட்சங்கள்ல தான் நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் செலவுகள் ஆயிரங்களில் மட்டுமே. ஓகே, சோ இதுல என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபீஸஸ் வந்து அவங்க பே பண்ணும்பொழுது ஸ்பிளிட் பண்ணி பே பண்றாங்க. இப்ப ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் இருந்தால் போதும், அவங்க வந்து ஃபவுண்டேஷன் படிக்கலாம். சோ இது வந்து எத்தகைய சிறப்பு வாய்ந்த படிப்புன்றதையும் நான் சொல்லிட்டேன். இது எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை கொடுக்க போற படிப்புன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்களோட ஃபீஸ் பாருங்க, சிஏ இன்ஸ்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனுக்கு தனியா நீங்க ஃபீஸ் பே பண்ணணும், இன்டர்மீடியேட்க்கு தனியா பே பண்ணணும், ஃபைனலுக்கு தனியா பே பண்ணணும்ன்ற மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. சரி, இதை நான் எப்படி பே பண்ண போறேன்? 5 வருஷ காலத்துல பே பண்ண போறேன். ஓகே, ஃபவுண்டேஷனுக்கு பே பண்ணிட்டு இன்டர்மீடியேட் படிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அடுத்த 10,000 பே பண்ண போறேன். இன்டர்மீடியேட் முடிச்ச பிறகு எனக்கு வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சொல்றோம் இல்லையா, 3 வருட கால களப்பயிற்சி. இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. எப்படி ஒரு டிகிரி முடிச்ச மாணவருக்கு ஒரு மாத சம்பளம் கிடைக்குமோ அதுக்கு இணையாக அவங்களுக்கு வந்து ஒரு
சாலரியோட ஸ்டைஃபனோட கூடிய ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் தான் இவங்க பண்ண போறாங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்க்கு மட்டும் தான் பெற்றோர்களிடத்துல வந்து அந்த ஃபீஸ்க்காக அவங்க டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்க அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகும்போது கூடுதலாக பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணி அவங்களே ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகே, குறைந்தபட்சம் மாதம் 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்களால சம்பாதிக்க முடியும். அது அவங்களுடைய ஃபைனல் கோர்சஸ் முடிக்கிறதுக்கான ஒரு சேர்க்கை கட்டணத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல நான் சொல்ல வர விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னாவே பயப்படுறாங்க, நிறைய ஃபீஸ் இருக்குமோ. இப்ப இந்த நேர் கேட்கும்போது கூட அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரே தவிர அவர் விசாரிக்கல இன்னும். ஓகே, சோ உங்களுக்கு தேவையான தகவல்களை யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு சரியான விடை கிடைக்குமோ அவங்க கிட்ட கேட்டு தெளிவு பெறணும். ஓகே, இந்த படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இந்த படிப்புகளுக்கான கல்வி கட்டணம், இதனுடைய வேலை வாய்ப்புகள், சோ எல்லா விஷயங்களுக்குமே நீங்க வந்து தகுந்த நபர்கள் கிட்ட கேட்டு அதுக்கான விளக்கங்களை நீங்க பெற முடியும். என்எம்சியோட தேர்ச்சி சதவீதம் பத்தி சொல்லுங்க சார். என்எம்சியோட தேர்ச்சி சதவிகிதம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த படிப்புகள்ல தேர்ச்சி சதவிகிதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிஏ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆரம்பத்திலேயே சொன்னீங்க ஈஸியா பாஸ் பண்ண முடியாதாமே. ஆமா, நிச்சயமா ஈஸியா பாஸ் பண்றது இல்ல. ஏன்னா மக்கள் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வந்து சொல்லுது, ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்த சிஏ இன்ஸ்டிடியூட் கொடுக்கிற ரிசல்ட்ஸ் வந்து 10% மட்டும்தான் மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறாங்க. ஓகே, சோ இது இப்போ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கும் இல்ல இன்டர்மீடியட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜா அவங்க பாஸ் பண்ற ஸ்கோர் பர்சன்டேஜ் வந்து 10 to 15% தான் வந்து பாஸ் அவுட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த சிஏல வந்து ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து 75% வரைக்கும் மாணவர்கள் வந்து தேர்ச்சி, இன்டர்மீடியட்ல வந்து 50% வரைக்கும் தேர்ச்சி பெறாங்க. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வருடமே 100% மாணவர்கள் தேர்ச்சி பெறாங்க ஃபவுண்டேஷன் லெவல்ல. இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 75% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு தேர்ச்சி விகிதம் இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம கடந்த 15 வருடங்களாக இந்த படிப்புகள்ல மட்டும் நிபுணத்துவத்தை பெற்று நிறைய மாணவர்களை வந்து இந்த சிஏசிஎம்ஏ முடிப்பதற்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த 21-22 இந்த அகாடமிக் இயரை பொறுத்த வரைக்கும் எம்என்சியோட அட்மிஷன் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அண்ட் என்எம்சியை வந்து எப்படி தொடர்பு கொள்றது? இந்த படிப்புகளுக்கு வந்து இந்த கல்வியாண்டுல வந்து ஏற்கனவே அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மாணவர்களுக்கு தெரியும் இந்த படிப்புகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் +2 ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, +2 நான் பாஸ் பண்ணிடுவேன்ற கான்பிடன்ஸ் இருந்தாவே இந்த படிப்புல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் சிஏ இன்ஸ்டிடியூட்டே அந்த போர்ட்டலை ஓபனா வச்சிருப்பாங்க, நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலும் ஏற்கனவே அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மாணவர்கள் சேர்க்கை வந்து ஆரம்பித்து விட்டது. ஓகே, ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது சம்பந்தமா பெற்றோர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இது மட்டுமே இல்ல, ஏன்னா அந்த குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் பத்தின ஒரு படிப்பு இல்லையா. அவங்க என்ன பண்ணலாம்னா நமது கல்லூரியுடைய தொலைபேசி எண்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எண்கள்ல தொடர்பு கொள்ளும் போது நமக்கு கல்வி ஆலோசகர்கள் இருக்காங்க. அவங்க அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அந்த மாணவர்களை பற்றின தகவல்களை சேகரிச்சுட்டு அந்த மாணவர்களுக்கு எந்த படிப்பு உகந்ததா இருக்கும், சிஏவா இல்ல சிஎம்ஏவா, அவங்க எவ்வளவு சேர்க்கை கட்டணம், எவ்வளவு நாள் படிக்கணும், எங்க தங்கி படிக்கணும், இந்த மாதிரியான தகவல்களை வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நமது இணையதளத்துல கூட அவங்க போய் பார்க்கலாம். சோ நமது என்எம்சி ஆடிட் காலேஜ் அப்படின்ற ஒரு இணையதளத்துல இருந்து கூட இந்த தகவல்களை வந்து அவங்க சேகரிச்சுக்கலாம். சோ என்எம்சி காலேஜ் பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா சார்? இல்ல, இந்த படிப்புகள்ல 2 நிலைகள் தான் அவங்க இங்க படிக்க போறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் இருக்கு, அதுக்கு அடுத்துதான் அவங்க ஃபைனல் வந்து முடிக்க போறாங்க. சோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூன்ற வார்த்தைக்கெல்லாம் இடமே இல்ல. ஏன்னா நீங்க நல்லா படிச்சு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாவே உங்க கைக்கு வந்துரும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. சோ சிஏ முடித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம முடித்த எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும்ன்ற அவசியம் கிடையாது, அவங்க சுயமாக தான் பிராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ 50% வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. சோ இப்போ ஆடிட்டர்ஸ்க்கு வந்து அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்எம்சி காலேஜஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்களா? அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களா? நிச்சயமா இருக்கு. எப்படின்னா மாணவர்கள் வந்து ஒரே இடத்துல நிறைய சிஏ இன்டர்மீடியட் முடித்த மாணவர்கள் இருக்கிறாங்கன்ற தகவல் நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு தெரியும். சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆடிட் கிளர்க்ஸ் வந்து அவங்களுடைய ஆடிட் அசிஸ்டன்ஸ் சிஏ இன்டர்மீடியட் முடித்த மாணவர்களுடைய உதவி வந்து அவங்களுக்கு தேவைப்படுகிறது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம கல்லூரியை தொடர்பு கொண்டு அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்தே அவங்க வந்து சூஸ் பண்ற மாதிரியான சிஸ்டமும் இருக்கு. ஓகே சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எங்களுடைய சந்தேகங்களுக்கும் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.